செங்கோட்டையனுடைய இந்த பேச்சு முன்னாள் அமைச்சர்கள் தவேகாவில் இணைய இருக்கிறார்கள் என்று அவர் பேசியதனுடைய நோக்கம் என்ன? இல்ல, அது தமிழக வெற்றி கழகத்திற்கு அவர் புதிதாக சென்றிருக்கிறார். அங்கு அவர் மீதான ஒரு எதிர்பார்ப்புகளும் இருக்கு, அவருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மீதான எதிர்பார்ப்பும் இருக்கு. இன்னொன்று, செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய ஒரு வாழ்நாள் அரசியல் எதிரியாக இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை முடிவு செய்திருக்கிறார். சோ அவருக்கு நெருக்கடி கொடுக்கணும். இந்த தேர்தல் நேரத்தில் அவருக்கு மிக அதிகமான நெருக்கடியை கொடுக்கணும்னா அவருக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கணும். இப்ப நீங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்களா இருக்கலாம், டிடிவி தினகரன் அவர்களா இருக்கலாம், இவர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக காய் நகர்த்தி இருந்தாலும் அவர்கள் தோல்வி அடைந்த இடம்ங்கிறது தங்களை மட்டுமே நம்பி அதிமுகவை மீட்கணும் அப்படிங்கிற ஒரு இயக்கமாகவே அவர்கள் இயங்கி கொண்டிருந்தாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் தனிக்கட்சி ஆரம்பித்து விட்டாலும் கூட ஓபிஎஸ் அவர்கள் கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் காத்திருந்தார். செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு சேர்ந்த கையோட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கணும். அப்ப என்ன செய்யணும்? அங்க இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் வர்றாங்க, அங்க இருக்கக்கூடிய சீனியர் நிர்வாகிகள் வர்றாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பதட்டத்தை அவருக்கு முதல்ல விதைக்கிறார்.